அது வந்து எனக்கு வேறுபாடுன்னு அதுக்கு ஒரு 10-20 படி கராத்த காப்பெல்லாம். நல்லூர் கிராமம்னு சொல்கிறது இங்கே வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமத்தில் வந்து வீரப்பனார் குறிப்பாக வாழ்ந்த பால் பீசும் பால் தகுந்த மாதிரி பீசுது. எப்படி மேவு இருந்தால் ஒரு 2 லிட்டர் பீசுது. மேவு இல்லைன்னா காலத்தில் வந்து வீரப்பனார் வாழ்ந்த காலகட்டங்கள். அப்போ வீரப்பன் நீங்கள் பார்த்துருந்தா? பார்த்துருக்கோங்க. வீரப்பனை படாது இந்த ஃபாரஸ்ட்டை வீரப்பனை பார்த்தோன்னு சொன்னால் நம்ம குடியான இப்படி சிம்பிளாக கல்லில் இருந்தால் மலர்ந்தேன்னு அடிப்பாங்க. அந்த மால் கட்ட தெரியாது. அப்புறம் இந்த அடுக்கு தேனு கொம்பு தேனு அடுக்கு தேனு நம்ம பார்க்குற அந்த அழகான ஒரு கிராமம் காட்ராஜா வீரப்பன் அவர்களுக்கும் இந்த கிராமத்திற்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. காட்ராஜா வீரப்பன் அவர்களுடைய சொந்த கிராமமான செங்கப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோபிநத்தம் கிராமமா இல்லை இந்த வேற ஒரு கிராமமா? வீரப்பனாருடைய கிராமத்திற்கும் இதற்கும் வித்தியாசமே தெரியலையே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இந்த அற்புதமான கிராமத்தை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அப்படியே வாங்க நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதுதாங்க நல்லூர் கிராமம்னு சொல்கிறது. இங்கே வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமத்தில் வந்து வீரப்பனார் குறிப்பாக வாழ்ந்த ஏரியா தான். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சொல்லப்போனால் வருமானம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இந்த மாதிரி மாடு வளர்த்துறது தான் அவங்களுடைய இது பேர் வந்து மலை மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாட்டை எல்லாம் காலையில் மலைக்கு ஓட்டி விட்டா திருப்பி சாயந்தரம் மாலை ஒரு 5 மணிக்கு தாங்க அந்த மாடு வீட்டுக்கு ரிட்டர்ன் திரும்பும். இந்த மாடு எல்லாமே இந்த மலைகள் நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த மாடு என்னையா மாடு? இந்த மாட்டுக்கு பேர் என்ன? மலை மாடா நாட்டு மாடா? நாட்டு மாடு. இந்த மாடு எவ்வளோ பால் பீசும்? பால் தகுந்த மாதிரி பீசுது. எப்படி? மேவு இருந்தால் ஒரு 2 லிட்டர் பீசுது. மேவு இல்லைன்னா ஒரு 1/2 லிட்டர் பீசுது. சரி, இந்த கண்ணு வந்து வருஷத்துக்கு ஒரு கண்ணு தேருக்கு குருணாசாமி தேருக்கு வருஷ கண்டே 15,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. இந்த தேரை கொடுக்குறீங்க. இது என்ன ஊர்? எங்கே இருக்கீங்க? இந்த ஊர் எங்கே? இந்த மாடுலாம் இருக்கிற இடம் என்ன? இந்த மாடு 5 பெத்தனப்பாளையத்து மாடு. இது சொல்லி ஃபுல்லாக சொல்லுங்க. கர்நாடகா மாநிலத்தில் எந்த இடத்துல இருக்கீங்க? இதான் இப்போ சொல்ல போனால் இது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெத்தனப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய மாடு. உங்கள் பேர் உங்கள் பேர் என்னையா? பேர் கெழுதி. கெழுதி. இது என்ன? பஸ் ஸ்டாப் மாங்க கெழுதி. ஓ சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு 3 தலைக்கட்டாக மாடு மேய்க்கிறாங்க. தாத்தா, அப்பா, மகன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாரம்பரியமாக மாடு மேய்க்கிறது தான் இவங்களுடைய குடும்ப வழக்கமாக மேய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவரையும் பார்ப்போம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீங்கள் என்ன ஊருங்க? நீங்கள்? நாங்கள் நெல்லூர் கிராமங்க. நெல்லூர் கிராமம், கர்நாடகா நெல்லூர். 2-3 தலைமுறையாக வந்து நீங்கள் மாடு மேய்ச்சி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை மாடுலாம் நீங்கள் மேய்ச்சி இருந்தீங்க? நாங்கள் வந்து ஒரு 120 மாடு மேய்ச்சிருந்தோம். யார் நீங்கள் மட்டுமே இல்லை உன்னுடைய முன்னோர்கள் மேய்ச்சிருந்தாங்க? முன்னோர்களும் நம்ம அப்பாரு எல்லாருமே பெரியப்பாரு எல்லாருமே 100 மாடு இருக்கும். நம்மளுக்கு ஒரு 120 மேய்ச்சிக்கிட்டே இருந்தோம். சரிங்க, இங்கே என்னென்ன மலைகள்லாம் கொண்டு போய் எப்பெல்லாம் மாடு மேய்ப்பீங்க? அதான் கோழிப்பாறை மலை, பெரிய மலை, வழுக்குப்பாறை மலை, சாலனூர் மலை, ஆஞ்சிவாரம், இதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஏரியாவில் நிறைய இடத்துல மலைகளில் தான் மலை மலையை தான் மேய்ச்சிருக்கீங்க. சரி, நீங்கள் ஆடு மாடுலாம் நீங்கள் மாடு மேய்ச்சி இருந்த காலத்தில் வந்து வீரப்பனார் வாழ்ந்த காலகட்டங்கள். அப்போ வீரப்பன் நீங்கள் பார்த்துருக்கோம்? பார்த்துருக்கோங்க. வீரப்பனை பார்த்துருக்குறோம். பார்த்துருக்கீங்களா? பார்த்தது வீரப்பனை பார்த்து வீரப்பன் பார்த்து பயங்கரமான மனுஷன் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர். இல்லை வீரப்பன் வந்து தங்கமான மனுஷங்கிறாங்க. நீங்கள் பார்த்த வகையில் வீரப்பனார் எந்த மாதிரி மனிதனாக இருந்தார்? நல்ல மனிதரா? இல்லை வீரப்பன் வந்து யாருக்கிட்டையும் வந்து ஒரு தப்பு ரூட்டுக்கு போகக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு டீ கொடுத்தாரு. உங்களுக்கா? எப்படி உங்களுக்கு புத்தி சொல்றாரு? ஆமாம். என்னன்னு? எந்த தப்பு ரூட்டுக்கும் போகக்கூடாது. இந்த ஃபாரஸ்ட்டை வீரப்பனை பார்த்தோன்னு சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு வரும் அப்படின்ட்டு எல்லாம் பிடிச்சி சொல்லி ஒரு கிளாஸ் காய்ச்சி கொடுத்தாரு. வீரப்பன்கிட்ட நீங்கள் ஒரு டைம் டீ வாங்கி குடிச்சிருக்கேன். உங்களுக்கு எதாவது வேறு வகையில் பணம் அந்த மாதிரி பழக்காரம் நிறைய இந்த மாதிரி கொடுப்பாருன்னு கொடுத்தது? அதெல்லாம் இல்லைங்க. 4 நாள் கூட வாங்கலை. சரி, நீங்கள் மாடு மேய்க்கிற காலத்தில் வீரப்பன் வந்து வா என் கூட என்னுடைய டீமில் சேர்ந்துக்கான உங்களை ஏதாவது கட்டாயப்படுறது சொல்லலாம்? அந்த மாதிரிலாம் கிடையாது. சொல்லலாம். வந்து பார்க்குறீங்க போறீங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லாதீங்க. வீரப்பனை பார்த்துன்னு சொல்லக்கூடாது. அது நாங்கள் வந்து போலீஸ் அதிகாரியா மாதிரியும் இருப்போம், வீரப்பனா மாதிரியும் இருப்போம். இது வந்து பார்த்தா நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் போய் நல்ல என்னை பற்றி அந்த இடங்களும் வரக்கூடாது.
நான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஆமா. சரிங்க. வீரப்பனார் வாழ்ந்த காலங்களில் இதை மிகவும் இந்த கிராமம் நெல்லூர் அப்படிங்கிற கிராமம் கடுமையாக பாதிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பாதிப்பில் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தது உண்டா? நம்மளுக்கு ஆடு மாடு பாதிப்பு எப்படிங்கய்யா? எல்லாம் அழகாக ஃபாரஸ்ட்டில் ஓட்டி விட்டுருக்கோம். எல்லாம் அப்போ ஃபாரஸ்ட்டில் வந்து அதிகாரிங்க உள்ள போடக்கூடாதுன்னு 120 மாடு போட்டு தீவனம் போட்டு முழு பண்ண முடியாது ஃபாரஸ்ட்டுக்கு ஓட்டி விட்டோம். அங்கெல்லாம் சேதாகி ஒரு 30-40 படி சேதாகி. சரி, 30-40 படி சேதம் 30-40 கால்நடைகள் சேதமாச்சுன்னு சொல்றீங்க. இது இங்கே வந்த வீரப்பனை பிடிக்கும் அந்த அதிரடி படையால் சேதமானதா இல்லை அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள்லாம் வந்து சாப்பிட்டதா? எப்படி அது வந்து அடிப்படைனாலேயே நம்ம போலீஸ் அதிகாரினாலேயே கவர்மெண்ட் அதிகாரினாலேயே தான் நம்மளுக்கு வந்து நஷ்டம். எப்படி எதனால அப்படின்னா அங்கே ஃபாரஸ்ட்டில் போகக்கூடாதுன்னு ஓட்டுட்டு அந்தாண்ட நாய் செஞ்சுட்டு மனசு பிடிச்சிட்டு போகிறோம், காணாது போகுது. அதை நம்ம உள்ள போந்து பாதுகாப்பு பண்ண முடியல. அப்புறம் ஆடு ஒரு 100 ரூபாய் இருக்கும், அதுவும் மாட்டாடிக்கு நஷ்டம். அதை வந்து எனக்கு வேறுபாடுன்னு அதுவே ஒரு 10-20 ரூபாய் கராத்தா கோப்பெல்லாம் கூட பிடிச்சிட்டு போகிறேன். கராத்தா கோப்பல் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகத்தெல்லாம் கர்நாடகத்தில் பிடிச்சாரு. அதுக்கு நம்மளுக்கு சொந்தக்காரர். அப்படியா? ஆமாம், நம்ம தாய்ப்பில் சொந்தக்காரர் தான். ஆனால் அவருக்கு வந்து ஒரு சொந்தக்காரன்னு தெரியாது. அவருமே பிடிச்சாரு ஆடு. சரிங்க. வீரப்பனார் வாழ்ந்த காலத்துல அதடிப்படி நிறைய பேர்த்த நிறைய சித்திரவதைகள்லாம் செஞ்சாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது சித்திரவதைக்கு ஆளானது உண்டா? இல்லைங்க, நாம அதுக்கு சிக்கல. அது போலீஸ் சிக்கல. நம்ம வந்து அது மாதிரி வந்து நம்மளை வந்து யாரும் விசாரிக்கல. சும்மா விசாரிப்பாங்க, தென்னை மரத்தில் தேங்காய் போடுவாங்க, குடிப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க இப்போ சேஃப்டிக்கு சாப்பிட்டுக்குவாங்க, நம்மளுக்கு ஒரு ரூபா கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு தென்னை மரத்துல இருந்து அவங்க பார்த்து வெட்டி தூக்கிட்டு போய் சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு ஆடு மாடும் பிடிச்சிக்குவாங்க. அதை பிடிச்சி போய் இங்கே தொந்தரவு பண்ணாங்கன்னு பாலமலையில் போய் 5 வருஷம் ஆடு மேய்ச்சேன். பாலமலை தமிழ்நாட்டு பாலமலையில் இந்த சித்திரவதைகள்லாம் தாங்க முடியாத கோவக்கில் கூட 2 ஆள் ஃபாரஸ்ட்டுக்கு போலீஸ் அதிகாரிகள் கொடுத்துட்டு தான் போய் பாலமலையில் 5 வருஷம் ஆடு மேய்ச்சேன். சரிங்க. இப்போ வீரப்பனார் வாழ்ந்த காலகட்டங்களில் வீரப்பனாருடைய கூட்டாளி அப்படின்னு சொல்றவங்க வந்து அவங்க நிறைய ஏராளமான பேர், அவங்க ஏகப்பட்ட பேர் சித்திரவதை பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வீரப்பனாருடைய கூட்டாளிகள் இந்த மாதிரி வந்து இங்கே சித்திரவதை பண்ணது உண்டா? அது வந்து கூட்டாளிங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. அது ஆனால் வீரப்பனா இருந்தாங்க போலீஸ் அதிகாரி, அவங்க எல்லாம் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு இன்னாருன்னு தெரியாது. ஆனால் வீரப்பனையும் நான் இங்கே யாருன்னு கேட்டு தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் நீங்கள் யாரு? ஆனால் கைகள்லாம் நடுக்கில் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு எனக்கு. அப்புறம் யாருங்க? நான் தாங்க வீரப்பேன். அது ஃபாரஸ்ட்டில் டென்ட் அடிச்சுக்கிட்டு கோவக்குள்ள மாடு கண்டு மிரண்டு ஓடிச்சு. ஏன்னா மிரண்டது ஆணைக்கணக்கு தானே பார்த்தோம். வீரப்பன் டென்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் வாங்கலாம் அவரை கூப்பிட்டார். கிட்ட போகக்குள்ள நம்மளுக்கு பயமாகி அப்படியே கொஞ்சம் இதாச்சு. அப்புறம் நீங்கள் யாருங்கன்னு கேட்கல, நாங்கள் தான் வீரப்பேன் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுத்து, சரி இது வந்து வெளியில் எல்லாம் சொன்னீங்களா, நாங்கள் ஏதோ ஒரு பக்கம் போயிடுவோம், உங்களுக்கு வந்து கஷ்டம் ஏற்படும், நீங்கள் வெளியே சொல்லாதீங்க அப்படின்னா நான் இவ்வளோ காலமாகவும் சொல்லலாம். இப்போதான் நம்ம நாளைக்கு சொல்றீங்க. ஆமாம், இப்போ தான் சொல்கிறேன். சரிங்க. நீங்கள் வந்து மாடு வந்து 120 மாடு அந்த காலத்தில் மேய்ச்சேன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அதில் குறிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான பேர் உண்டு. நீங்கள் தேன் வலிக்கிறதுல ரொம்ப ஒரு ஸ்பெஷலானவர் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எந்த மாதிரி தேன்லாம் வலிச்சிருக்கீங்க? நாங்கள் மலந்தேன்னு இப்படி சிம்பிளாக கல்லில் இருந்தால் மலந்தேன்னு அடிப்பாங்க. அந்த மாடு கட்ட தெரியாது. அப்புறம் இந்த அடுக்கு தேனு, கொம்பு தேனு. அடுக்கு தேனு வந்து 1 மைல் தூரம்னாலும் ஈய நோட்டத்தை கண்டு போய் கண்டுபிடிச்சி அழிப்போம். எப்படிங்க அந்த 1 மைல் தூரத்தில் எப்படி அந்த ஈயனுடைய நோட்டத்தை? அந்த ஈயனுடைய நோட்டம் வந்து அந்த அதனுடைய நெப்பு அந்த பூவை எடுத்துக்கிட்டு போகக்கலாம். அது கணத்தோட போகக்கலாம், சோபை காந்து போகும். அது வெறிய போகலாம், கொய்யின்னு வேகமாக போகும். அதை கண்டுபிடிச்சி நாம் இது வந்து இந்தாண்ட தேனுக்கு போகுது, இந்தாண்டா பூவை எடுக்க போகுது அப்படின்ட்டு போய் ஒரு நோட்டமாக போய் கண்டுபிடிக்கணும். சரிங்க. இப்போ தேனில் வந்து இப்போ 4 விதமான தேன் சொல்கிறாங்க. மலந்தேன், அடுக்கு தேன், கொம்பு தேன், கொசு தேன். இந்த 4 வித தேனில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கக்கூடிய தேன் இது. அது கொம்பு தேன். கொம்பு தேன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு குழந்தை குழந்தைக்கு ஒரு வாய் காசா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் நேர்ந்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல ஒரு தன்மை கிடைக்கும். இல்லை இப்போ தேனி 4 விதமான தேனீலாம் இருக்குது. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்களா, எந்த தேனி ரொம்ப மனிதர்களை வந்து கடிக்கக்கூடிய தேனி? மலந்தேனி. எப்படி அது எந்த மாதிரி கடிக்கும்? அது வந்து பட்டுன்னு அடிக்கும். கொண்டு கூட போடும். எத்தனை கடிச்சா ஒரு மனிதனுக்கு கொள்ளும்? ஒரு மனசில் ஒரு 50 கிட்ட கொண்டு கூட நல்லா கடிக்கிற இடத்துல ஒரே கிடத்தாலும் கொண்டுக்கும். உடம்பு நல்லா போதப்பாக இருக்கிறவங்களும் ஒரே கிடத்த போடும். மூக்கு மேலே காது மேலே. தலை மூக்கு மேலே கடிச்சா 2ல் 1 அவுட் ஆகிடுவோம். சரிங்க. இப்போ தேன் சாப்பிட்டா வந்து அதிக அளவில் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இது? ஆனால் அது வந்து தண்ணி குடிக்கக்கூடாதுங்க. ஏன் காரணம்? அதனுடைய இது பவர் போயிடும். இல்லை மனிதர்கள் வந்து தேன் அதிகமாக குடிச்சா அவர் வந்து குடிக்க தண்ணி அதிகமாக தேக்கும். அது மாதிரி நிறையா தண்ணி தாவம் அதிகமாக எடுத்துக்கும். ஒருத்தருக்கு செட் ஆகாது. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு.
சரிங்க. இப்போ தேன் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி அமெரிக்கா வெளிநாட்டுக்கெல்லாம் கூட உங்களுடைய தேனை கொடுத்தா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க? எந்த மாதிரி? ஏதோ ஒரு படி அரைப்படி சினையாருக்காரு கொடுத்தோங்க. நிறைய பொண்ணு எடுத்திருந்தாரு. சரி, அவர் வந்து கேட்டாரு, போய் அழைச்சிட்டு வந்து ஒரு படி கொடுத்துருக்கேன். சரி, இந்த தேனை நீங்க எதை வித்து காசாக்கணும் உண்டா? இல்லைங்க, காசாக்க மாட்டோம். ஏதோ சினையாருக்காருக்கு அழைச்சிட்டு வந்து கொடுப்போம். ஏதோ பிள்ளைமா ஏதோ இருந்தால் சும்மா இருக்குங்க, வந்து காசு கொடுத்துட்டு போகிறவங்க கொடுத்துட்டு போவோம். ஓ, வாங்கிக்கிங்களா? வாங்கிக்குவோம். ஏதோ நாங்கள் சும்மா வாங்க மாட்டோங்க, இந்தாங்கன்னு கொடுக்குறவங்கிட்ட வாங்கிக்குவோம். இப்போ தேனி உங்களை கடிச்சு ஏதாச்சும் நீங்கள் வந்து உங்களுக்கு பாதிப்படைஞ்சது உண்டா? நம்மளை வந்து பாதிக்கிறதுக்கு நாங்கள் அடிக்கடி அடிச்சுக்கிறோம், கடிச்சிக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம உடம்பு இது ஒன்றும் பண்ணாது. சரி, இப்போ தேன் வலிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மூலிகைலாம் இருக்குது, இதை பயன்படுத்தி தான் வலிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது மூலிகை வந்து மலந்தேனுக்கெல்லாம் அந்த மூலிகை நீங்கள் கடிச்சு விடுவோம், நெருப்பு போட்டு தீக்கட்டும். ஆனால் அதுக்கு தேன் வந்து இந்த கம்மக்கட்டி இப்படி 3 தங்க இந்த வாடி உப்பு போதுன்னா பொறக்கலாம், எதுவும் கடிக்காது. அவ்வளோதானா? அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் அடிக்கலாம். ஓ, அதுதான் அதுக்கு ஒரு இது. ஆமாம், 3 தக்கம் இப்படி குறைச்சிக்கிட்டு அந்த வேரிய பூன் ஊற்றிக்கிட்டோமா உள்ள நல்லா செஞ்சு அப்படி பார்த்து. ஓ, அந்த வேர்வுனா தான் அதுக்கு ஒரு மாதிரியான ஒரு இது. கொம்புத்தான சும்மா ஊதுனா கூட அது கடிக்கும். அதுக்கு வந்து பவர் இல்லை. குளத்தேன் மட்டும் போட்டில் இருக்குது கப்புன்னு 3 தக்கம் கையை யாராக இருந்தாலும் சரி இருக்குது. மந்தரில் தந்தரில் கம்மக்கட்டி 3 தக்கம் வரைஞ்சி பூன் பாட்டில் 3 தக்கம் ஊற்றி போட்டோமா ஈய ஒன்று கூட கடிக்கும். சரிங்கய்யா, சரிங்க. இது வரைக்கும் ஒரு சிறப்பான தகவலை நிறைய விஷயங்களை நமக்கு சொன்னீங்க. சரிங்க, இங்கே வந்து வாத்தியார் வந்து கணேஷ் வாத்தியார் அப்படிங்கிற அவருடைய வீடு இருக்குங்கய்யா. அவர் வீடு தான் அங்கே இருக்குது, அந்த பின்னால் இருக்கிறது அவர் வீடுங்களா? சரிங்க, நான் அவரை பார்த்துட்டு. சரி, பார்க்க. சார் வணக்கம் சார். வாங்க சார், உங்களை தான் பார்க்கறதுக்காக தான் வந்தேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? நிறைய தகவல் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் சார். என்ன தகவல்?